ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அது வந்து என்ன வீடியோன்னு சொல்லுங்கள். என்ன வீடியோன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணணும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இன்றைக்கி சனிக்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே வந்து என்னக்கா ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு போனோம் அப்படின்னா திருப்பதி மாரியே ஒரு கோயில், கோபாலசாமி கோயில். ஸோ வந்து நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது பார்த்தீங்க, அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் ஆன கோயில் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறோம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சாமியெல்லாம் முடித்து கும்பிட்டுங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்துக்கிறோம். இங்கெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க. கொய்யாக்காய் திருடுறது, சீத்தாப்பழ திருடுறலாம். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் அவங்க எப்படி கொய்யாக்காய் எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. திருடி சாப்பிட்றதுனா வந்து கவர்மெண்ட் இதில் அந்த கொய்யாக்காய்லாம். ஸோ கோயில் சுற்றி இருக்கிறது. ஸோ வந்து யாருமே அறுக்கலை. எங்கள் கூட வந்தவங்க மட்டும் கரெக்டாக அப்படியே கண் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி கொய்யாக்கெல்லாம் அறுத்து சாப்பிட்டு உண்மையில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்க, அவங்கள எல்லாருமே வீடியோக்குள்ளே பார்க்குறேன். இன்றைக்கி வந்து என்னோடய அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய நாள் வந்து இந்த டவுனி கட்டணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு. பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க எல்லாருமே காமிக்கிறேன். இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு. அம்மாங்க வாங்க. இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு. ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க ஆண்டி? நல்லா இருக்கிற ஆண்டி இல்லை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு. ஸோ இவங்களே வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறோம். ஃபேமிலியோட ஒரு 4 பேர் வந்திருக்கிறோம். ஸோ வந்து ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து நிறைய பேர் வந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும், டான்ஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் சாப்பிட முடியும். ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சும்மா ஒருத்தர் 2 பேர் வந்தவங்க அப்படின்னா சரியான போர் அடிக்கல. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் அக்கா வீட்டு பையன், பெரிய அக்கா வீட்டு பையன். அவனோட நேம் வந்து அனீஷ். அவன் எல்லாத்துக்கும் கொய்யாக்காய் திருடுங்க. அங்கே பாருங்கள், மேலே ஏறி எவ்வளோ சீக்கிரமாக திருடி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இதில் பாருங்க, கவர்மெண்ட் சொத்தான். அதனால் வந்து அவனை தப்பாக நினைக்கக்கூடாதான். ஸோ வந்து சும்மா காமெடிக்கு நீங்களும் வந்து உண்மை நினச்சிக்காதீங்க. இது வந்து கோயில் இது. ஸோ வந்து யார் அறுத்து சாப்பிட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வாங்க எங்களோட ஹஸ்பண்டை காமிக்கிறேன். இதில் வந்து மிகப்பெரிய திருடனே இவங்க தாங்க. பார்த்துக்கோங்க, இவங்க தான் மிகப்பெரிய திருடனே. ஃபஸ்ட்டு திருட இவங்க, 2வது திருட இவங்க, இன்னொரு திருடி வந்து இங்கே கீழே இருக்கா எங்கள் அக்கா பொண்ணு. எல்லாருமே வந்து கொய்யாக்காய் திருடி சாப்பிட்றாங்க. இதில் நான் மட்டும்தாங்க உண்மையாக இருக்கிறேன். எல்லாருக்கும் என்ன மட்டும் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அவங்க ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஆமாங்க, நம்மளால 4 பேர் சந்தோஷப்பட்டால் எப்படி இருக்குது சொல்லுங்கள். வீட்டிலே உட்காந்துட்டு வீட்டவே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளாவே இருந்துங்க அப்படின்னா 4 இடம் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து எங்கள் அக்கா வீட்டு பையனுக்கெல்லாம் அது தெரியாது. ஒன்லி வீட்டு வேலை செய்யணும், வயலில் வேலை செய்யணும், சாப்பிட்ணும் தூங்கணும். அவனோட மைண்ட் செட்டு அதுதாங்க. இன்றைக்கு மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண நாள் எதுவுமே இல்லை. கோயிலெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்படியே திருப்தியாக வந்தோம். ரொம்ப நாள் கழித்து வந்தோம் அந்த கோயிலுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குதோலே தெரில, நம்ம சந்தோஷப்படுத்திக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி நீங்களே யாராச்சும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொய்யாக்காய் சீத்தாப்பழம் திருடி சாப்பிட்ருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து என்னோடய லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது அப்படியே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கோயில். ஸோ பாய்.